அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கலகம் கற்பிக்கிற வகையில் திமுக ஆட்சியின் மீது அவதூறாக பேசி வருகிறார். குறிப்பாக தமிழ்நாட்டிலே போதைப்பொருள் தலைவிரித்து ஆடி வருவது போலவும் அதற்கும் திமுக தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் தொடர்பு இருக்குது என்பதைப் போல தவறான ஒரு எண்ணத்தை பொதுமக்கள் மத்தியிலே தொடர்ந்து பரப்பி வருகிறார். பல்வேறு விளக்கங்கள் கொடுத்த பிறகும் அவர் அதே வகையிலே பேசிக்கொண்டு வருகிற காரணத்தினால் அவர் மீது சென்னை உயர்நீதிமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 1 கோடி ரூபாய் மாநஷ்டம் கேட்டு வழக்கினை தாக்கல் செய்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது மக்கள் கொண்டிருக்கிற நல்ல நம்பிக்கை, நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் கருத்து கணிப்புகள் எல்லாம் திமுகவுக்கும் திமுகவுடைய கூட்டணிக்கும் ஆதரவாக வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதாக திட்டமிட்டு இப்படி ஒரு பரிப்பிரச்சாரத்தை எடப்பாடி செய்து வருகிறார். அதற்காக அவருக்கு பல முறை நாங்கள் விளக்கம் சொல்லியும் கேட்காத காரணத்தினால், அது மட்டுமல்ல, உலகம் அத்தனை பேருக்கும் தெரியும், இந்த போதைப்பொருளுடைய இருப்பிடமாக கேட்வே, அதாவது இந்தியாவுக்குள் நுழைவதற்கே இருப்பது குஜராத்தில் இருக்கிற பாஜகவினுடைய மோடிக்கு மிக நெருக்கமாக இருக்கிற அதானி அவர்களால் நடத்தப்போகிற போர்ட்டில் இருந்தால் வருகிறது என்று எல்லா பத்திரிகையும் எழுதியிருக்கிறது. நாடாளுமன்றத்திலும் இதை பற்றி பேசியிருக்கிறார். இப்படி இருக்கிற போது திட்டமிட்டு அவர் செய்கிற காரணத்தினாலே அவர் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திமுகவினுடைய அமைப்புச் செயலாளர் முறையில் நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறேன். அதே போல கிரிமினல் வழக்குகளை நான் போட்டிருப்பது சிவில் வழக்கு. அதே போல் கிரிமினல் வழக்கை முதலமைச்சர் சார்பாக அரசு வழக்கறிஞர் சென்னை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் சிபிபிபி அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆக அவர் மீதும் அண்ணாமலை மீதும் தாக்கல் செய்திருக்கிறார்கள். நான் எடப்பாடி மீது மான நஷ்ட வழக்கு தாக்கல் செய்திருக்கிறேன். இதை பொதுமக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிற இந்த அவமன நம்பிக்கை போக்குகின்ற வகையிலே இது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையெல்லாம் டிஜிபி அவர்களும் சொல்லியிருக்கிறார், சட்ட அமைச்சரும் சொல்லியிருக்கிறார். ஆக இந்தியாவிலே அதிகமான போதைப்பொருள் இருக்கிற குஜராத்திலே போய் மனித சங்கிலி நடத்துவதற்கு பதிலாக, அவர்களை கண்டித்து இங்கே நடத்துவதற்கு பதிலாக எடப்பாடி தமிழகத்தில் நடத்துகிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்கிறார் அந்த கைது செய்யப்பட்டவருக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது. அவர் அந்த அவர் பேர் என்ன பேர், ஜாஃபர் சாதிக் என்கிற அவர் அரசாங்கத்தை ஏமாற்றியதை போல திமுகவை ஏமாற்றிருக்கிறார். இவ்வளோ பெரிய அரசாங்கம், மத்திய அரசு, என்ஐஏ இதெல்லாம் வச்சிருக்கிற அவரே இத்தனை ஆண்டு காலம் ஏமாற்றிய ஒருவர் சாதாரணமாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய மாவட்ட செயலாளரும் நிர்வாகிகள் ஏமாற்றி, அது ஒன்றும் பெரிய ஒரு பொறுப்பு வாய்ந்த பதவியே கிடையாது. ஒரு அணியினுடைய துணை செயலாளர் கூட கிடையாது. செயலாளர்கள் தான் திமுகவில் அதிகாரம். அதில் ஒரு 4-3 துணை செயலாளர் ஒருத்தராக மாவட்ட அளவில் போட்டிருக்காங்க. ஆக எப்படி அரசாங்கத்தையும் மத்திய அரசாங்கம் உளவுத்துறையும் ஏமாற்றினார், அதே போல் நாங்களும் ஏமாற்றப்பட்டோம். இதை உணர்ந்தவுடன் அடுத்த கட்டமே அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் எங்கள் மீது குறை சொல்கிற இவர்கள், எடப்பாடி அவர்கள் ஒரு புகைப்பட டிவியில எல்லாம் பார்த்தோம், மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் ஒரு மடாதிபதி ஒரு மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்குறார். அவர் எடப்பாடியோட ஃபோட்டோ எடுத்திருக்கிறார். அது எடப்பாடி அமைச்சர் கேட்டார் நான் சொல்ல முடியுமா? எடப்பாடி எப்படி அங்கே பிளாக்மெயில் செய்யப்பட்ட பணத்துக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லையோ, அதே போல் திமுகவுக்கும் அந்த
சாதிக்குக்கும் தொடர்பு என்பதை சொல்லிவிட்டிருக்கிறோம், சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், தொடர்ந்து அவர் செய்து கொடுக்கிறார்.